மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்றான மிக அற்புதமான படைப்பான ஒட்டகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டகத்தை பார்ப்பதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிந்திப்பதை பற்றி நமக்கு குர்ஆனில் சொல்லும் பொழுது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்றான். அப்படியானால் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சிந்திக்க சொல்கின்றான் என்று சொன்னால் அதிலே ஏராளமான வாழ்க்கையின் கடைசி வரை நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அது என்ன படிப்பினை? முதலில் இது பாலைவனத்திற்கு தகுந்தாற்போல் பாலைவனத்தில் வசிக்கின்ற மக்களுக்கான மிக இலகுவான ஒரு வாகனம். எப்படிப்பட்ட வாகனம்? நீண்ட நாட்கள் பாலைவனத்தில் நடந்து செல்வதற்குரிய ஒரு தோதுவை, ஒரு ஏற்பாட்டை இந்த ஒட்டகத்தின் மூலமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். எப்படி ஏற்படுத்தியிருக்கிறான்? பாலைவனத்தின் சுடுமணலிலே வெறுங்காலோடு சாதாரண மணலிலே நம்மால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது. ஆனால் இந்த ஒட்டகமோ குறைந்தது 10 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து பாலைவனத்தில் அது அந்த மணலிலே நடந்து செல்லும். பாலைவனத்தில் சுடுமணலிலே நடக்க 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 அல்லாஹ் அந்த ஒட்டகத்தின் காலின் கீழ் இருக்கக்கூடிய குழம்பிலே ஒரு நீர் திரவத்தை வைத்திருக்கிறான். அந்த நீர் திரவம் சுரக்க சுரக்க அது சாதாரணமாக அது நடந்து கொண்டே செல்லும். இது ஒட்டகத்துடைய மிகப்பெரிய அற்புதம். இரண்டாவது, ஒட்டகத்தினுடைய இன்னொரு மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், ஒட்டகத்தின் கண்ணுக்கு மேலே ஒரு சதை துண்டை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த சதை துண்டினுடைய வேலை என்னவென்றால், பாலைவனத்தின் புழுதி காற்றுகள் அடிக்கக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் கண்ணை மூடுவோம் அல்லது ஏதாவது இது போன்ற கண்ணாடிகளை போட்டுக்கொள்வோம். ஆனால் ஒட்டகத்திற்கு அல்லாஹ் இயல்பாக அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடியது, அந்த கண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய சதை தசை பகுதி அப்படியே ஸ்கிரீன் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கும். இது ஒட்டகத்தினுடைய இரண்டாவது மிகப்பெரிய அற்புதம். மூன்றாவது அற்புதமாக அல்லாஹ் இதை பற்றி நமக்கு சிந்திக்க சொல்லும் பொழுது நாம் ஆய்வில் தெரிகின்ற செய்தி என்னவென்றால், ஒட்டகம் மிக பொறுமையான ஒரு வாகனம். வெயில்ல கடுமையா நடந்து போகும்போது நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? மண்டை சூடு தாங்கல, வெயிலு, இதுல டென்ஷன் ஆகும் மனுஷன். ஆனால் பாலைவன பிரதேசத்தில் வாழுகின்ற வெப்பத்தின் தாக்குதல் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் அவனிடத்தில் ஒரு சூட்டையும் கோபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அதை தனித்து பொறுமையாக அழைத்து செல்லும். இப்படி ஒட்டகத்தை பற்றி ஏராளமான அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அது தனக்கு தேவையான தண்ணீரை பல நாட்கள் தேக்கி தனக்குள்ளேயே ஸ்டோர் பாதுகாத்து வைத்து தேவையான பொழுது அது தன் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்ற, பாலைவனத்தில் தண்ணீர் தட்டுப்பாட்டுக்கு தகுந்தாற்போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு வாகனம். இப்படி ஒட்டகத்தை பற்றி ஏராளமான தகவல்கள், அதை பார்க்கின்ற பாக்கியத்தை இப்பொழுது நாம் பெற்றிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய பெரும் பகுதி ஒட்டகத்தோடே தான் இருந்தது. அவர்களுடைய பயணங்கள் முழுவதும், அது ஹிஜ்ரத்து பயணங்களாக இருக்கட்டும், போர் பயணங்களாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் ஒட்டகத்தோடே சம்பந்தப்பட்டிருந்தது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமான அவர்களுக்குரிய வாகனமாக இருந்த கஸ்வா என்ற ஒட்டகம், அதை பற்றிய ஏராளமான தகவல்கள் வரலாற்றிலே வந்திருக்கிறது. எனவே இந்த ஒட்டகத்தை பற்றி பார்ப்பது என்பது ஏதோ மிருக காட்சி சாலைகளிலே பார்ப்பதை போன்ற அல்ல. இது ஒரு இபாதா. அல்லாஹ் சிந்திக்க சொல்கின்றான். அதுவும் எந்த மண்ணிலே இந்த வசனங்கள் இறங்கியதோ, மக்கா நகரத்திலே, அதே இடத்தில் அல்லாஹுடைய அத்தாட்சியான இந்த ஒட்டகத்தை பார்க்கின்ற பாக்கியத்தை இப்பொழுது நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இதனுடைய படிப்பினையை